ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு பைக் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் என்ன பைக்குன்றது. ஸோ பல்சர் NS 400Z பைக் பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். பார்த்தீங்கன்னா பல்சர் NS பைக்குக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குதுன்னு சொல்லலாம். எப்படின்னா பல்சர் 150 அப்புறம் 220க்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு பைக்கு தான். ஸோ அந்த பைக்குக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ்லாம் இருந்தாங்களோ, பல்சர் பைக்குன்றது எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருந்தாங்களோ, அதே மாதிரி இந்த பல்சர் NS பைக்குக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்கன்றத சொல்லி தான் ஆகணும். ஏன்னா உண்மையிலே பைக்கோட லுக்கும் சரி, அதோட அக்ரெசிவ்னஸ், அதோட ஸ்பீடு, அதோட பவர் வந்து உண்மையிலே வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி பைக்காக தான் இருந்துச்சு. அதோட கலர் வேரியண்ட்டும் சரி, டிசைன்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து யங்ஸ்டருக்கு பிடிச்ச மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருந்ததுனால அது வந்து ஒரு சக்ஸஸான ஒரு பைக்காகவே இருந்துச்சு. ஸோ அந்த சீரீஸில் பஜாஜ் பல்சர் 400Z அப்படின்ற ஒரு மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைக்கை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ பைக்கை பற்றி பார்க்கணுன்னா அதோடய இன்ஜினை பற்றி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். 4 வால்வு சிங்கிள் சிலிண்டர் 373cc கொண்ட ஒரு வந்து இன்ஜின், அந்த இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இன்ஜின் மாடலாம் கேட்டால் இல்லை, ஆல்ரெடி வந்து KTMல 390க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இன்ஜின், அந்த டிசைன் தான் இந்த பல்சர் 400DZல யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கூலிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 200 மேலே போச்சாலே, 150க்கு மேலே போச்சாலே லிக்விட் கூலிங் சிஸ்டம் தான் கொடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி லிக்விட் கூலிங் சிஸ்டம்ன்றது கொடுத்துருக்காங்க. இப்போ கியர் பார்த்திங்கன்னா 6 கியர் ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பர். அது கிளச்சு வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லிவர் பார்த்திங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து லூஸாக இருக்கணுமோ டைட்டாக இருக்கணுமோ, உங்களுக்கு எந்த மாதிரி இது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மோடை மாற்றி நீங்கள் இந்த லிவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடுமே 2 டயருமே பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. வீல் வந்து அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரேக் பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ABS வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து UST அப்சைட் டவுன் ஃபோக் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 43 mm வந்து ஃப்ரண்ட். ரியரில் பார்த்தீங்கன்னா நார்மல் பைக்கில் யூஸ் பண்ணுற ஒரு மோனோஷாக் அப்சர்வ் பண்ணுற ஒரு சஸ்பென்ஷன் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அலாய் வீலு, டயர் பார்த்தீங்கன்னா MRF டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 110 mm, பேக்கில் வந்து 140 mm டயர் சைஸ் வந்து இருக்குது. இதோட இன்ஜின் பவர்னு பார்த்தீங்கன்னா 8800 RPMக்கு 40 PHP பவரும், டார்க் பார்த்தீங்கன்னா 6500 RPMக்கு 35 Nm அப்படின்ற டார்க்கும் இதில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இந்த டார்க்கும் பவரும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து நம்பர்ஸை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறது தெரியல. இதோட டார்க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே அக்ரெசிவாக இருக்குது. இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 154லேருந்து 165 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான பைக்காக தான் இருக்குது. இது வந்து லைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைட் பார்த்தீங்கன்னா LED லைட் கொடுத்துருக்காங்க. பேக் எல்லாமே LED தான். ஃப்ரண்ட்டு பேக்கு அது மட்டும் இல்லாமல் இண்டிகேட்டர்ஸில் வந்து எல்லாமே LED லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட லைட்டு எப்படி இருக்குது, லுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NS 200 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த லுக்கு இருக்குது. லுக் வைஸாக டிசைன் வைஸாக பார்த்தோம்னா கண்டிப்பாக NS 125, NS 160, NS 200ல் எப்படி என்ன மாதிரி மாடல் இருக்கோ அதே டிசைன் தான் இதுலேயும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோன்ற மாதிரி லைட்டாக தோணுது. அது மட்டும் இல்லாமல் டேங்கோட ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட மைலேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பவர் அதிகமாக இருக்கிற வண்டியில் கண்டிப்பாக மைலேஜ்ன்றது டாப் ஆகும். ஸோ பழைய பைக்கு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வரைக்கும் 30-35 வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லிட்டருக்கு 35 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குன்னு யூசர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து 400cc இன்னமும் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 25 to 30 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மோடில் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குது. கியர் ஷிஃப்ட், கியர், எத்தனை கியர், இன்ஜினோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றதை காட்டுறதுக்காண்டி அந்த இண்டிகேட்டர் இருக்குது. ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ஃபோன் கால்ஸு மெசேஜ் அட்டன் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே நான் இப்போ வந்து சொல்கிறது பேசிக்காக இருக்குது. நிறைய விஷயம் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே டிஜிட்டல் மீட்டர் தான். ஆனால் டச் ஸ்க்ரீன் கிடையாது, பட்டன் டைப் தான். டச் பண்ணி பண்ணுற மாதிரி தான். ட்ரிப் மீட்டர் வந்து 2 ட்ரிப் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஃபியூல் இண்டிகேட்டர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நார்மலாக இப்போ டிஜிட்டலில் நீங்கள் என்னென்ன வேணும் இருக்குது இது பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. 4 டைப் ஆஃப் ஒரு மோடு வந்து கொடுத்துருக்காங்க. ரெயின், ட்ராக்கு, ஆன் ரோடு, ஆஃப் ரோடுன்னு அந்த ட்ராக் மோடுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து டச் ஸ்க்ரீனில் இல்லை, தனியாக ஒரு 4 பட்டன் மாதிரி கொடுத்து அதில் வந்து நீங்கள் மோடு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 மோடு கொடுத்துருக்காங்க இந்த பைக்கு. அது மட்டும் இல்லாமல் கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4 கலர் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரெட்டு, பிளாக்கு, ஆஷு அண்டு ஒயிட்டு அப்படின்னு 4 கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்கும் ஆஷும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா 4 கலரு, இந்த 3 கலர் வந்து மிக்சட் மாதிரி இருக்கும். சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டாக இருக்கும், பிளாக்கும் ஆஷும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி 4 கலர் கொடுத்துருக்காங்க. அதில் மிக்ஸ்டு கலர் மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஸோ லுக் வைஸாக பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் 200 இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த பைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,85,000ன்றது எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ்ன்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் மார்க்கெட்டுக்கு வந்தால் தான் தெரியும் இதோட பட்ஜெட் எந்த அளவுக்கு போகும்ட்டு. அப்ராக்ஸ் போனால் எந்த அளவுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா 2 lakh to 220
2 லட்சத்துலேருந்து 2,25,000 வரைக்கும் இந்த பைக்கோட ரேஞ்ச் வந்து இருக்கும் நம்ம ஊருக்கு வரும்போது அப்படின்றது நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட ஃபீச்சர்ஸு, இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைடு நம்ம பார்த்துருவோம். ஸோ பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் நிறைய இல்லை, ஒரு சில விஷயம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அப்கிரேட் பண்ணாலுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த அப்சைட் டவுன் ஃப்ரோக்கு கொடுத்தது இருந்தாலும் சரி, ஸ்லிப்பர் கிளச்சு கொடுத்தது இருந்தாலும் சரி, 400 சிசிக்கு 6 ஸ்பீட் கீரு இதெல்லாம் எல்லாமே நார்மலாக இருக்க வேண்டியது தான். ஆனால் இந்த பட்ஜெட்டில் இதெல்லாம் கொடுத்தது வந்து உண்மையிலே வந்து சூப்பரான விஷயம் தான். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2,20,000 வருது. 1,85,000 வந்து எக்ஸோரூம் ப்ரைஸாக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த 400cc இன்ஜின் கொண்டு இந்த பைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுன்றது உண்மையிலே ஒரு சூப்பரான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ், அதோட பாசிட்டிவ் விஷயம் பார்த்தாலே ப்ரைஸ், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொண்ட பைக்கு, இந்த சிசியில் உள்ள பைக் வந்து நிறைய பேரால் ஈஸியாக வாங்குறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து அப்ரைட் பொசிஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் லாங் ட்ராவல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் எதுவுமே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பில்லியனுக்கும் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பில்லியனுக்கு வந்து எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தெரியல. ரைடர் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்ரைட் பொசிஷன் தான், முதுகு வலி எந்த பெயினும் வராது. ஸோ அது நல்ல விஷயம். மட்டும் இல்லாமல் ஸ்லிப்பர் கிளச்சு கொடுத்ததுனால பெனிஃபிட் நிறையவே இருக்குது. சிசி பார்த்தீங்கன்னா 373cc கொடுத்துருக்காங்க. இது வந்து 400cc செக்மெண்ட்டில் வருது. உண்மையிலே ஒரு பவர் டார்க்கெலாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே இது வந்து டியூக்கு 390 அது கூட காம்படிட்டராக கூட இந்த பைக் வந்து வரலாம். ஏன்னா அதோட பவர் டார்க் எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது ஆல்மோஸ்ட். ஸோ அந்த பைக்கை பற்றின ரிவ்யூ வேணும்னா அதையும் சொல்லுங்கள். வேணால் அந்த பைக்கை நான் KTM டியூக் பற்றின பைக்கை நான் ரிவ்யூ உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த பைக்குக்கு 10 lakhs தாண்டி 2,15,000 20,000 வந்தாலுமே இந்த பைக்கோட ரேஞ்ச் வந்து 400cc. இந்த ரேஞ்சுக்கு இந்த பைக் வந்து ஒர்த்தாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லாமல் ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி அண்ட் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே பார்த்தோம்னா இதோட ஸ்பேர் பார்ட்ஸும் ஈஸியாகவே கிடைக்கும். ஊருக்குள்ளேயே நிறைய ஷோரூம் இருக்குது. ஸோ சர்வீஸ் சென்டரும் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட்ஜெட்டும் அந்தளவுக்கு இருக்காது, ப்ரைஸும் அந்தளவுக்கு ஹையாலாம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். மீடியம் ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ சர்வீஸும் பக்கத்தில் அவைலபிலிட்டியாக இருக்கிறதுனால அதுவும் நல்ல விஷயமாக தான் இருக்குது. பவர் டார்க்கு இது எல்லாமே உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதோட நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக டிசைன் வந்து ஒரு நெகட்டிவ் சைடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பில்டு குவாலிட்டியும் கொஞ்சம் நெகட்டிவ் சைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட பில்டு குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் டிசைனும் பார்த்திங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு லுக்கில் ஒரு டிசைனில் வரும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா NS200 எப்படி இருக்கோ அதே மாதிரி NS400லேயும் டிசைனு லுக் வைஸ் பார்த்திங்கன்னா அப்படியே கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு மைனஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மைனஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா 3rd ஜென்ரேஷன் இப்போ உள்ள ரீசெண்டாக இந்த மாடலில் உள்ள இன்ஜினை யூஸ் பண்ணாமல் அவங்க யூஸ் பண்ணிக்கிறது இதுக்கு முன்னாடி வந்த பைக்கோட இன்ஜின் மாடலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த KTM 390 யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த இன்ஜினோட மாடல் தான் இதுலேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ட்ராபேக்காக இருக்கலாம். சைடுன்னு பார்த்தோம்னா அந்த பில்டு குவாலிட்டி, அதுக்கப்புறம் ஒரு லுக்கு, டிசைனு, அது மட்டும் இல்லாமல் இன்ஜினில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்ஜின் மாடல் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் யூஸ் பண்ணல, அதுதான் சின்ன ப்ராப்ளம். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா டார்க்கு, பவர் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்ஜினோட கெப்பாசிட்டி வந்து நல்லாவே இருக்குது. இருந்தாலும் டிசைனில் வந்து ஒரு கொஞ்சம் ட்ராபேக் இருக்க தான் செய்யுது. ஸோ இவ்வளோ தான். இது எல்லாமே என்னோடய ஒப்பீனியன் தான். பைக்கை பற்றின பாசிட்டிவ் நெகட்டிவ் அதோட ஃபீச்சர்ஸை பற்றி நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதுவும் இந்த வீடியோ பற்றின சஜஷன் சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை இந்த பைக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும், யாரெல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்க போகிறீங்க, இல்லை NS200, NS160, NS125 இந்த பைக்லாம் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க, ஸோ அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவும் பைக்கை பற்றி நான் ரிவ்யூ கொடுக்கணாலும் என்ன பைக்கு ரிவ்யூ கொடுக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அதையே நம்ம வந்து தேடி நான் உங்களுக்கு ரிவ்யூ அந்த பைக்கை பற்றின ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.